ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ என்ன நினைக்கிறாய், வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை யோசிக்கிறாய் என்பது அனைத்தோ எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமல் எல்லாம் இல்லை. என்னுடைய பிள்ளை என்னென்ன விஷயத்தை பற்றியெல்லாம் என்னிடம் சொல்கிறது, என்னென்ன விஷயத்தை பற்றியெல்லாம் என்னுடைய பிள்ளை ஆசைப்பட்டு காத்திருக்கிறது என்று அனைத்தும் எனக்கு தெரியும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் இனி வரும் காலத்தில் நான் உன்னை ஏமாந்து போய் நிற்க விட மாட்டேன். இதற்கு முன்பு நடந்தது எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகங்கள் மட்டுமே உனக்கு. நீ என்னிடம் சொல்வது, ஏன் எப்பொழுதும் துரோகங்களை மட்டுமே அனுபவிக்க விடுகிறாய்? நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கவில்லையா? நானோ அற்புதமாக வாழ வேண்டும். நிறைய பேர் என்னை கேலி கிண்டல்களை செய்துவிட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மட்டுமே தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நீ ஏன் அதற்கு வழிவகுக்கவே மாட்டேங்கிறாய் என்று நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்கிறாய். அம்மா, நான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எதையும் உன்னிடமிருந்து பிரிக்கப் போவது அல்ல. நீ எந்த ஒரு நிலையிலும் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெறத்தான் போகிறாய். ஆனால் என்ன, கொஞ்சம் கால தாமதம் இருக்கிறது. இந்த கால தாமத தடைகளை நான் முற்றிலுமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி இன்பத்தை கொடுப்பேன். சில காலங்கள் பொறுமையாக இருக்க சொன்னேன், நீயும் அதையே பின்பற்றினாய். காலத்தை நீ எப்படியெல்லாம் பின்பற்றினாய் என்பதை நானும் பார்த்தேன். உன்னுடைய மனதில் 1000 விதமான கவலைகளும் 1000 விதமான ஏக்கங்களும் இன்றோடு முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறப்போகிறாய் என்றுதான் நான் உனக்கு இனி வரும் நாட்களில் காட்டப் போகிறேன். ஏற்கனவே நிறைய துக்கங்களையும் நிறைய விதமான விஷயங்களையும் மட்டுமே நீ பார்த்தாய். ஆனால் இனி வரும் நாளில் மொத்தமும் சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற விஷயத்தை மட்டுமே நீ காண்பாய். உன்னை விட்டு எதுவும் போகாது. நீ நினைக்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு எல்லாமும் போகுமோ என்று. உன்னை விட்டு எதுவும் எந்த நிலையிலும் போகாது. எல்லாமும் உன் வாழ்வில் சந்தோஷம் நடக்கும். திருப்தி என்ற ஒன்றை நீ எப்பொழுதும் வைத்துக்கொள். நான் எவ்வளவுதான் கொடுப்பேன், நீ ஒன்று நினைத்துக்கொள், நான் நிறைய விஷயம் கொடுக்கிறேன், நல்லதே செய்கிறேன் என்று. ஆனால் அதிலும் உனக்கு ஒரு திருப்திகள் வேண்டும். எனக்கு என்னுடைய அப்பா திருப்தியா எல்லா காரியத்தையும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் என்னுடைய அப்பா எனக்காக தருகிறார் என்ற ஒரு திருப்தி வேண்டும். அந்த திருப்தி ஒரு நபருக்கு இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து எவ்வளவுதான் கொடுத்தாலும் மனதில் அமைதி இருக்கும். நான் பாட்டிக்கு கொடுத்துட்டே இருப்பதும் நீ பாட்டிக்கு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை இல்லை எனக்கு சரியில்லை இப்படி நினைப்பதும் ஏன்? தங்கமான பிள்ளையே, மனதில் அமைதிகள் என்றுமே இருக்க வேண்டும். சீரும் சிறப்புமாக அழகாக தெளிவாக இப்படி எல்லா விஷயத்திலேயும் உனக்கு தெளிவுகள் இருக்க வேண்டும். தெளிவுகள் என்றுமே எந்த நிலையிலேயுமே உன்னுடைய வாழ்க்கையில் போகக்கூடாது. அமைதியை என்றும் கையாள வேண்டும். யோசித்துப்பார், எவ்வளவு நல்ல காரியத்தை செய்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்கிறேன் என்றால் அது எந்த விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார். நிறைய நேரத்தில் நான் சொல்லும் விஷயத்தை தவறாகவே புரிந்து கொள்கிறாய். கவலைகளோ கண்ணீர்களோ மனவேதனைகளோ குழப்பங்களோ எதுவுமே தேவையல்ல. சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் வாழ்வில் இன்பங்கள் வேண்டும். அந்த இன்பத்தை தருவதற்கு உனக்கு யாருமே இல்லை என்றால் நீ பயப்படலாம். ஆனால்
நிமிஷத்திலேயும் உனக்காக நான் இருக்கும் பொழுது மற்ற எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். யோசித்து முடிவெடு. எதுவாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து எல்லா விஷயமும் சரிதானா, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோமே அந்த விஷயத்தில் நம் பொழுது எடுத்திருக்கும் முடிவு சரிதானா, எல்லா விஷயத்தையும் அமைதியாக இருந்து முடிவெடுக்காமல் எல்லாம் போய்விடாது. ஏனென்றால் சில சமயத்தில் நீ ஆர்வமாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிதானத்தை இழக்கிறாய். அப்படி நிதானத்தை நீ இழக்கும் பொழுது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஆகுகிறது? உன்னுடைய அமைதி போகிறது. அது சந்தோஷமான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் நீ சந்தோஷம் சந்தோஷம் என்று ஒரு அழகான ஒரு நிம்மதியை இழக்கும் பொழுது தவறு நடக்கிறது. புரிந்ததா? நீ நல்லபடியாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் எல்லாமே திருப்தியாக இருக்க வேண்டும். உனக்கு அற்புதமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு நிலையிலும் மனதை போட்டு குழப்பக்கூடாது. புரிந்ததா? யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் யோசித்து யோசித்து நல்லபடியாகவே செய். நீ செய்ய போகும் விஷயங்கள் முற்றிலும் நன்மைகள் மட்டுமே. நீ யாருடைய வாழ்க்கையும் கெட்டு போக வேண்டுமோ, யாருடைய வாழ்க்கையும் வீணா போக வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை விட கீழ் இருக்க வேண்டும், மேல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீ நினைக்கப் போவது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டே இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலை இல்லாமல் நிதானமாக இருங்கள். உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து உங்களை வாழ வைக்கிறேன். எப்பொழுதுமே உங்கள் கூட இருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்க வேண்டாம். யாரை பார்த்தாலும் குழப்பத்தோடு இருக்கிறாய். குழப்பங்கள் கண்டிப்பாக வேண்டாம். குழப்பம் என்பது உன்னை அழிக்கும், உன்னை ஆக்காது. அதனால் குழப்பங்களை விட்டுவிட்டு அமைதியாக நிலையான ஒரு சந்தோஷங்களோடு திருப்திகளோடு வாழ்க்கையை இருவரும் சேர்ந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முயற்சி எடுத்து வழி நடத்துவோம். அதாவது எப்படி என்றால், நீ அமைதியாக உன்னுடைய வேலையை செய்கிறாய் என்று வைத்துக்கொள். நான் உன்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து அழைத்து செல்வேன். அதுதான். என்றும் அமைதியாக இரு. சந்தோஷங்கள் நடக்கட்டும். சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும். எல்லா நேரத்திலேயும் நிம்மதியும் திருப்தியும் இருக்கட்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.